டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் கோட்டை விட்டிருக்கு தாவேக்கா அரசு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் இந்த தாவேக்கா அரசு வந்து பார்த்தோன்னா, நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கோம். அந்த தூணில் தீபத்தை ஏற்ற விட மாட்டோம். அதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அறிக்கையெல்லாம் விட்டாங்க. நம்ம சிடிஆர் இருக்கிறார்ல, அவரெல்லாம் வந்து என்ன பண்ணாருன்னா, ரொம்ப உறுதியாக இருந்தார். ஒரு காலத்திலையும் தாவேக்கா பின்வாங்காதுங்க, அந்த தூணில் தீபத்தை ஏற்ற விட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. 2025 ராம ரவிக்குமார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த தூணில் வந்து என்ன பண்ணணும், நாங்கள் தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கேஸ் ஒன்று போடுறாரு. இதை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி, அதாவது மதுரை கிளை நீதிமன்றத்தில் அங்கே தனி நீதிபதி என்ன பண்ணுறாரு, நீங்கள் தாராளமாக ஜிஆர் சுவாமிநாதன் இருக்கிறார் பாருங்க, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா உத்தரவு போடுறாரு, நீங்கள் தாராளமாக போய் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திமுக அரசு இருந்தது. திமுக அரசு என்ன பண்ணிச்சுன்னா, அதெல்லாம் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அதை தடை பண்ணாங்க. ஸோ இதனால் கோவம் வந்த மனுதாரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் என்ன பண்ணுறாரு, ஒரு கேஸ் ஒன்று போடுறாரு. ஐயா தனி நீதிபதி ஐயா வந்து உத்தரவு போட்டார், ஆனால் அதை அவங்க பிறப்பிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு, ஏன்பா அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாரும் கூப்பிட்டு, ஏன் நிறைவேற்றலை, நீதிமன்ற உத்தரவை ஏன் நிறைவேற்ற மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கியிருக்கிறாங்க. உடனே அதிகாரிகளும் மன்னிப்பு கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, விட்டாங்க. அதுக்கப்புறம் அது கேஸுகள் வந்துட்டே இருந்தது. ஜனவரி மாதம் ஒரு உத்தரவு ஒன்று போடுறாங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து என்ன பண்ணுது, ஒரு உத்தரவு ஒன்று போடுது. என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த தூணில் தீபத்தை ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு ஒன்று போடுறாங்க. ஆக்சுவலாக அது அந்த தூண் வந்து தீப ஏற்றுற தூணு தானா அப்படின்றதே பெரும் விவாதக்குள்ளே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ராம ரவிக்குமார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தூண் வந்து ஆதி காலத்தில் தூண் இந்த இதில் வந்து ஏற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, தீபத்தை ஏற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக அது வந்து எல்லைகளை குறிக்கிறதுக்காக நட்ட கல் அப்படின்னு அங்கே இருக்கிற தொல்லியல் துறையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக கார்த்திகை தீபம் அப்படின்னு வரும்போது திருவண்ணாமலையில் மட்டும்தான் தீபம் ஏற்றுவாங்க, ஆனால் இங்கே ஏற்ற மாட்டாங்க அப்படின்றது அங்கே இருக்கிற வழக்கு முறை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு தான் இந்து அமைப்பினர் ஒரு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் சொல்லப்பட்டது. ஆனாலும் அங்கே இருக்கிற முஸ்லீம்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சகோதரத்துவமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு மசூதி இருக்குது. அந்த மசூதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் தான் அந்த தூணே இருக்குது. அந்த தூணில் தீபத்தை எதுனா இது பெரிய கலவரமாகும், பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்த ஆட்சியில் அதை ஏற்றாமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இது சட்ட ரீதியாக போய் நம்ம போராடி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் இங்கே நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பாங்க. எங்கே ஜனவரி மாதத்தில் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. நீங்கள் வருகிற கார்த்திகை தீபத்தில் அந்த தூணில் வந்து என்ன பண்ணிக்கலாம், தீபத்தை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாங்க. அதுக்கப்புறம் தாவேக்கா ஆட்சி அமையுது. தாவேக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க உச்சநீதிமன்றத்தில். ஐயா இதுமாரி மதுரை நீதிமன்றம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க, இதுமாரி தீபத்தை ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இது ஸ்டே ஆர்டர் வாங்கணும், இது தடை பண்ணணும், இது மாதிரி உத்தரவு போடக்கூடாது. இந்த தனி நீதிபதி ஐயாவுக்கும் அதே போல் மதுரை நீதிமன்றம் போட்டதுக்கும் உத்தரவு வந்து பண்ண ரத்து செய்யணும், அதனால் தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் வழக்கு விசாரணை வந்தோடனையும் கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு வழக்கறிஞர்கள் இருப்பாங்கல்ல நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக, அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தீங்க, ஏன் இவ்வளோ கால தாமதம், நீங்கள் அப்போவே வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஸ்டே ஆர்டர் கேட்டிருக்கலாமே, அப்போவே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாமே, இவ்வளோ விட்டீங்க, கிட்டத்தட்ட 6 மாதம் கேப் எதுக்கு, ஏன் இவ்வளோ கால தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே தாவேக்கா அரசுக்கு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுலையே பெரும் தலைவலியாக இருக்குது. ஏன்னா அதுவே ஒரு பெரிய விஷயமா போயின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அரசு வழக்கறிஞர் பணி அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் ஒரு பக்கம் முறுக்கினுக்கிறாங்க, விசிகா ஒரு பக்கம் முறுக்கினுக்கிறாங்க. ஏன்னா இந்த அரசு வழக்கறிஞர் பணிகளை வந்து தாவேக்காவுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்களாம், கூட்டணி ஆட்சியில் இருக்கிற விசிகாவுக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ கொடுக்குறதே இல்லையா. இதுவே ஒரு பெரிய உட்கட்சி மோதலாக போயின்னு இருக்கு. அந்த அளவுக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அரசு வழக்கறிஞர்கள் பணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் இது வரைக்கும் அரசு சார்பாக நடந்த வழக்குகள் எல்லாமே தோல்விதான் அடைஞ்சிருக்கிறாங்க, வெற்றி அடையல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த அளவுக்கு காலதாமதம், ஏன் ஒரு உறுதியான வழக்கறிஞர்களோட போட முடியல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மருத்துவ படிப்பில் வந்து சூப்பர் ஃபெசிலிட்டியில் வந்து 151 மருத்துவ படிப்புகள் இருக்குது. இதை கூட ஒன்றிய அரசுக்கிட்ட தாரவாத்தி இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு. அதில் கூட ஏன்னா இது வந்து போராடி பெற்ற உரிமை,
நம்மளுக்கு வந்து போராடி பெற்று கொடுத்தது திமுக. அதை கூட இந்த தாவேக்கா அரசு காப்பாற்றிக்க முடியல. சரியா போய் ஆஜராகலை, சரியா போய் வாதாடலை, கையில் இருக்கிறத விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த தாவேக்கா அரசு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இங்கே அரசு வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் பொதுவெளியில் இருக்கு. அதுபோல இந்த விவகாரத்திலையும் ஏன் காலதாமதம் அப்படின்னு ஒருவேளை ஜனவரி மாதம் போட்டாங்க, ஜனவரி மாதம் உத்தரவு போட்டிருக்காங்க, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எலெக்ஷன் நடந்தது, மே தான் இவங்க ஆட்சி அமைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் டியூட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிஸி ஆகிட்டாங்க. மே மாதம் இவங்க வந்தாங்களே, 10ஆம் தேதி வந்தாங்களே, மே மாதம் 10ஆம் தேதி வந்தாங்க. அந்த மீதி 20 நாள் இருந்தது, அந்த 20 நாளை கூட விட்டுருங்க. ஜூன் மாதம் முழுசாக 30 நாள் இருந்தது. அந்த ஜூன் மாதத்தில் போட்டிருக்கலாமா? ஏன் போடலை, எதுக்கு போடலை, அவ்வளோ கேள்விகள் இருக்குது. இப்போ ஜூலை மாதத்தில் போட்டிருக்கலாமே, ஏன் போடலை, எதுக்கு போடலை, இவ்வளோ கேள்விகள் இருக்குது. ஸோ மெத்தனை போக்கில் தான் இருந்தாங்க. இது எங்கே பெரிய பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு போட்டாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவ்வளோ அலட்சியம். நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அரசு ஏன் 6 மாதம் காலதாமதம் பண்ணுது? ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ இவங்க போய் கேட்குறாங்க, நீங்கள் ஸ்டே ஆர்டர் கொடுங்க, நீங்கள் தடை பண்ணுங்க, அந்த உத்தரவுக்கு தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நீங்கள் முன்னாடியே செஞ்சுருந்தா அவங்க எப்போவே தடை பண்ணிருக்கு வாய்ப்பு இருக்குதே. இப்போது கைமீறி போச்சா? இப்போது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உத்தரவு பிறப்பிப்போம். நீங்கள் இடையில வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் விசாரிக்க மாட்டோம், நாங்கள் உத்தரவு போட முடியாது. ஏன்னா தனி நீதிபதியை கொடுத்துருக்கிறாரு, உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் வந்து எடுப்பில் வந்து என்ன பண்ணுறீங்க, தடை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி, எதன் அடிப்படையில் கொடுக்குறது? எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு விசாரணை பண்ணிவிட்டு வாதங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்போம் அப்படின்னா அதுக்குள்ளே கைமீறி போயிடும் போல இருக்க. இப்போது தீபத்தை ஏற்றிட்டாங்கன்னா அங்கே என்ன பிரச்சனை நடக்கும்? ஏற்கனவே பிரச்சனைகள் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். கடந்த ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு துணிஞ்சு வந்தாங்க, என்னென்ன இது பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போவே மதுரை வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஆனால் அதை திமுக அரசு சூப்பராக கையாண்டாங்க அப்படின்றதும் இங்கே பார்க்குறோம். ஆனால் இங்கே தாவேக்கா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எதுலையுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு மெத்தனை போக்கில் தான் இருக்காங்க. இந்த காவேரி விவகாரத்தில் இருக்கட்டும், இந்த விவகாரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு மெத்தனை போக்கு தான். ஏன் இந்த அளவுக்கு ஒரு மெத்தனை போக்கில் இருக்கிறாங்க தாவேக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கிறதுல ஏன் இவ்வளோ காலதாமதம்? அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுல எதுக்கு இவ்வளோ பாராபட்சம்? ஏன் ஒரு வழக்கு தொடர்றதுல கூட ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு? இப்போ இந்த மேகதாது விவகாரத்தில் கூட இவங்க வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்கன்னா திமுக இங்கே வழக்கு தொடர்ந்துருக்கு. அதன் அடிப்படையில் தான் இவங்களும் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஏன்னா இவங்களா போய் தானாக வந்து என்ன பண்ணல, வழக்கு தொடரவே இல்லை. இப்போ பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் ரொம்ப சென்சிட்டிவான விவகாரம். எடுத்தங்கௌத்தம்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, செஞ்சிட முடியாது. இப்போது மதுரை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக தீபத்தன்னைக்கு நீங்கள் அந்த தூணில் தீபத்தை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டே ஆர்டர் கூட உங்களால் வாங்க முடியலன்னா அப்படி என்னதான் இயங்குது இந்த அரசாங்கம் அப்படின்றத நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது. 6 மாதம் கழிச்சையா வருவீங்க, இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குது. இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்த இங்கே எல்லாத்தையுமே இவங்க உரிமைகளை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு தான் வராங்க அப்படின்றதும் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.